இந்த வீடியோ டாபிக் எதை பற்றி அப்படின்னா, இன்இக்வாலிட்டி இன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த பிக்கஸ்ட் ரீசன் தட் ஸ்டாப்ஸ் இந்தியா ஃப்ரம் பிகமிங் அ டெவலப் கண்ட்ரி. அதாவது என்ன காரணம் இந்தியா ஏன் இன்னும் டெவலப் கண்ட்ரி ஆகும்? இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்ம அப்துல் கலாம் அவர்கள் நம்ம நாட்டினுடைய ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெஜண்ட் 2020 இந்தியா டெவலப் ஆகணும்னு ஒரு கனவு கண்டார். 2020 இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடியே அதை சொல்லிட்டார். அப்போது 2000 சொல்லிட்டார், இன்னொரு 20 வருஷத்தில் இந்தியா டெவலப் ஆகணும்னு கோல் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கோல் வச்சு அப்போது நிறைய அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸ், அதாவது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸாக இருந்துச்சு அந்த டைமில். அதே தான் இன்னுமே போயிட்டுருக்கு. டாப் 5 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி தான் கடந்த ஒரு 20 வருஷமாக. பட் ஸ்டில் நம்ம ஏன் டெவலப்டு கண்ட்ரியாக மாற முடியல? கடந்த 20 வருஷமாக ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அல்லது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது வளரும் நாடுகள்லேயே மிக வேகமாக வளரும் நாடுகள் அப்படின்னு கடந்த 20 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னொரு 20 வருஷமாக 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் இந்த நிலைமை இப்படியே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றாட்டி, அது என்ன விஷயங்கிறது தான் நான் சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, வெல்த் டிவைட், இன்இக்வாலிட்டி இன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். தமிழில் சொல்லணுன்னா சமூக பொருளாதார வித்தியாசம் அல்லது வேறுபாடு. இது என்ன அப்படின்னா, 1% ஆஃப் தி இந்தியன் பீப்புள் 40% வெல்த் வச்சுருக்காங்க. இந்தியாவில் 1% பணக்கார மக்களும் மிகப்பெரிய பணக்கார மக்களும் கார்ப்பரேட்டுகளும் சேர்ந்து 40% இந்தியாவுடைய சொத்தை அவங்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. மிச்ச 99%க்கு அவங்க 60% விட்டு வச்சுருக்காங்க. இதில் பாட்டம் 50%, அதாவது கீழே இருக்கிற ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் 70 கோடி மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியாவின் 3% சொத்து கீழே தான் இவங்களுக்கு இருக்குதாமா. இந்த நிலைமை மாறினால் ஒழிய இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை கட்சி மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாலும் சரி, இந்த வெல்த்து இன்இக்வாலிட்டி சரியாகிற வரைக்கும் இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாறவே முடியாது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி தான் நம்பர் 1 ரீசன் நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறாமல் இருக்கிறதுக்கு. இதை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் சொல்லியிருக்கேன்.